இப்போ நம்ம ஒரு கணக்கு பார்க்க போகிறோம் இதில் ரைட்டா. அது அவன் கொடுத்த கணக்கு என்னன்னு பார்ப்போம் ரைட்டா. கன்சிடர், அதாவது கன்சிடர்னா தீர்மானித்து கொள்ளுங்கள். அது எதை தீர்மானிக்கணும்? 2 பாயிண்ட் சார்ஜஸ், 2 பாயிண்ட் இருக்குது, அதில் சார்ஜ் இருக்கிறது ரைட்டா. சார்ஜ்னால் ஒன்று பாசிட்டிவ் சார்ஜ் இல்லை நெகட்டிவ் சார்ஜ் ஏதோ ஒன்று இருக்குது ரைட்டா. அப்போ 2 புள்ளி, அதாவது 2 புள்ளினா Q1 அண்ட் Q2 புள்ளியில் சார்ஜ் இருக்கிறது ரைட்டா. கன்சிடர் அப்படி என்று தீர்மானித்து கொள்ளுங்கள் ரைட்டா. கன்சிடர் தீர்மானித்து கொள்ளுங்கள் எவ்வாறாக 2 பாயிண்ட், 2 பாயிண்ட் ஆகிய Q1 மற்றும் Q2வில் சார்ஜ் இருக்கிறது என்று தீர்மானித்து கொள்ளுங்கள் அப்படின்றான். அடுத்து ரெஸ்ட், அந்த புள்ளிகள் எப்படி இருக்குது? ரெஸ்ட்டில் இருக்குது, மூமெண்ட்டில் கிடையாது. மூமெண்ட்டு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்துடும் ரைட்டா. அப்போ இங்கே ரெஸ்ட்டில் இருக்குது. அடுத்து ரெஸ்ட், அந்த புள்ளிகள் ரெஸ்ட்டில் இருக்குது, ஆனால் சார்ஜ் இருக்குது. அது ஷோன் இன் த ஃபிகர், அந்த படத்தில் காமிச்சது மாதிரி சார்ஜில் இருக்குது. நல்லா பாருங்கள், Q1 இருக்குது, Q2 இருக்குது. இது ரெண்டுமே எக்ஸ் ஆக்சிஸில் தான் இருக்குது ரைட்டா. Q1 0ல் இருக்குது, Q2 வந்து இதில் இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. அப்போ ஒரே ஆக்சிஸ் தான் ரைட்டா. நல்லா பார்த்துக்கோங்க. Q1 என்னது? ஒரு சார்ஜ் இருக்குது, அது என்ன சார்ஜுன்னு தெரியாது. Q2 ஒரு சார்ஜ் இருக்குது, என்னன்னு தெரியாது. ரெண்டுமே ரெஸ்ட்டில் இருக்குது, மூமெண்ட்டில் கிடையாது ரைட்டா. ரெண்டுக்கு இடைப்பட்ட தூரம் 1 மீட்டர், அந்த போட்டிருக்கான் பாருங்கள். ரெண்டுக்கு இடைப்பட்ட தூரம் என்னது? 1 மீட்டர்னு போட்டிருக்கான். இதை தான் எழுத போகிறான் பாருங்கள். they are separated by a distance of 1 மீட்டர் அப்படின்ற. இந்த 2 புள்ளிகளும் சார்ஜ் இருக்கிறது, Q1 மற்றும் Q2 என்ற புள்ளி இரண்டும் பிரிக்கப்பட்டுள்ளன. செப்பரேட்டட், பிரிக்கப்பட்டுள்ளன. எவ்வாறாக? 1 மீட்டர் நீளத்திற்கு பிரிக்கப்பட்டுள்ளன. அப்படின்னா மீனிங் என்னது? இரண்டுக்கும் நடுவில் உள்ள தூரமானது 1 மீட்டர் என்று பொருள்படுகிறது ரைட்டா. அப்போ கேல்குலேட் த ஃபோர்ஸ். அப்போ இப்போ நீங்கள் கணக்கு பண்ணுங்கள், எனக்கு கணக்கு போட்டு சொல்லுங்கன்றான். எப்படி சொல்லணும்? கேல்குலேட் த ஃபோர்ஸ். அப்போ இந்த 2 புள்ளிகளுக்கு நடுவில் உள்ள விசை, சார்ஜ் இருக்குது 2 புள்ளிக்கும், ஏற்கனவே நம்ம படித்தது தான். இப்போ 2 புள்ளிக்கு நடுவில் உள்ள விசையை கணக்கிட்டு சொல்லுங்க. எக்ஸ்பீரியன்ஸ்டு பை த 2 சார்ஜஸ் ஃபார் த ஃபாலோவிங் கேசஸ் அப்படின்றான். அப்போ நீங்கள் கணக்கு போட்டு சொல்லுங்கள். என்னது? ஃபோர்ஸ். 2 புள்ளி எக்ஸ்பீரியன்ஸ், இந்த ஃபோர்ஸை சொல்லுங்கள். 2க்கு நடுவில் உள்ள ஃபோர்ஸ், விசையை சொல்லுங்கள். அந்த விசையானது எக்ஸ்பீரியன்ஸ்டு என்னது? அனுபவம் இல்லை. எக்ஸ்பீரியன்ஸ்னால் அதன் விளைவாக உண்டாக்கப்படுகிறது. அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் உண்டாக்கப்படுகிறது யாரால்? பை த 2 சார்ஜஸ், இந்த 2 சார்ஜுகளால் உண்டாக்கப்படுகிறது. எப்படி உண்டாக்கப்படுகிறது? ஃபார் த ஃபாலோவிங் கேசஸ், கீழ்கண்ட நிகழ்வுகள் பிரகாரம் உண்டாக்கப்படுகின்றான். கீழ்கண்ட நிகழ்வுகள் என்னது? 1 2 3 கொடுத்துருக்கான். இப்படி சார்ஜஸ் இருந்தால் என்ன ஃபோர்ஸ் இருக்கும்னு கேட்குறான். அப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள். Q1ல் என்ன சார்ஜ் இருக்குது? +2 மைக்ரோ கூலம் இருக்குது ரைட்டா. +2 என்னது? இதில் நெகட்டிவ் எலக்ட்ரான் கம்மியாக இருக்குது ரைட்டா. புரோட்டான் ஜாஸ்தியாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ இது பாசிட்டிவ் சார்ஜ். Q1 வந்து பாசிட்டிவ் ஃபஸ்ட்டு கேஸில் ரைட்டா. செகண்ட் கேஸில் Q2வில் என்னது? +3 மைக்ரோன்னு என்னது? 10⁻⁻6 ரைட்டா. அப்போ ரொம்ப கம்மியான சார்ஜ் ரைட்டா. அப்போ இது என்ன? எவ்வளோ சார்ஜ்? +3 மைக்ரோ கூலம் இருக்கிறது ரைட்டா. இது ஒரு கேஸு. அப்போ ரெண்டாவது கேஸில் Q1ல் என்ன இருக்குன்னா +2 மைக்ரோ கூலம் இருக்கிறது. அப்போ இது பாசிட்டிவ்லேயே சார்ஜ்டு ரைட்டா. அப்போது Q2ல் என்ன இருக்குது? -3 இருக்கிறது, -3 மைக்ரோ கூலும் இருக்கிறது. அப்படின்னா இது நெகட்டிவ்லே சார்ஜ்டு ரைட்டா. அப்போ மூணாவது கேஸில் Q1 = +2 மைக்ரோ கூலம். அப்போ Q1ல் என்ன இருக்குது? +2, அப்போ பாசிட்டிவ்லி சார்ஜ்டு. அப்போ Q2ல் என்ன இருக்குது? -3 மைக்ரோ கூலும் இருக்குது. அப்போ இது நெகட்டிவ்லி சார்ஜ். ஆனால் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கான், கெப்ட் இன் வாட்டர். இந்த மூணாவது என்ன இருக்குது? இந்த 2 சார்ஜ் தண்ணிக்குள்ளே வைத்திருக்கப்படுகிறது, கெப்ட் இன் வாட்டர் அப்படின்றான். இதுதான் ப்ராப்ளமே. என்னது? எப்சிலோன் அப்படின்றது என்னது? எப்சிலோன் 0ன்னு என்னது? வேக்கம். எப்சிலோன் 0ன்னா ஒரு வேக்கமில் இருக்கிறது ரைட்டா. அப்போ எப்சிலோன் ஆறுன்னு என்னது? ரிலேட்டிவ் எப்சிலோன்னு சொல்லுவாங்க. அப்போ ரிலேட்டிவ் எப்சிலோன் = என்னது? எப்சிலோன் அந்த மீடியத்தோட பெர்மிட்டிவிட்டி. எப்சிலோன் எதை குறிக்கிறது? பெர்மிட்டிவிட்டியை குறிக்கிறது. பெர்மிட்டிவிட்டி என்ன சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு? அது ஏற்படுத்தும் தடங்கள், அந்த மீடியம் ஏற்படுத்தும் தடங்கள். இப்போ எப்சிலோன் 0னா அந்த மீடியம் தடங்கள் ஏற்படுத்தலை ரைட்டா. எப்சிலோன் என்னது? 0. அப்போ எப்சிலோன் 0 இருக்கா, பெர்மிட்டிவிட்டி நில், அது போயிட்டுருக்கு ரைட்டா. அப்போ நெக்ஸ்ட்டு இப்போ இன்னொரு எப்சிலோன் வாட்டர் அப்படின்னா அதுக்கு ஒரு பெர்மிட்டிவிட்டி இருக்குது ரைட்டா. அப்போது இப்போ எப்சிலோன் ஆர் அப்படின்னா ரிலேட்டிவ் எப்சிலோன் நம்ம எப்படி பார்த்தோம்? எப்சிலோன் ஆர் அப்படின்னு எதை வச்சு பார்ப்போம்? எப்சிலோன் ஆஃப் த மீடியம் பை எப்சிலோன் ஆஃப் த வேக்கம் தானே நம்ம பார்த்தோம். எப்சிலோன் ஆஃப் த மீடியம் பை எப்சிலோன் ஆஃப் த வேக்கம் ரைட்டா. அது ஏற்கனவே பார்த்துருக்கோம்ல. எப்சிலோன் ரிலேட்டிவ் எப்சிலோன் அப்படின்றான். ரிலேட்டிவ் எப்சிலோன் தண்ணிக்கு எவ்வளவு? 80 ரைட்டா. வாட்டருக்கு எவ்வளவு? 1. வாட்டருக்கு இல்லை, இது ஏருக்கும்
வேக்கமுக்கு 1 ரிலேட்டிவ் எப்சிலோன். அதை ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன், ஞாபகம் வச்சுக்கணும். ரைட்டா? இப்போது கெப்ட் இன் வாட்டர்னு கொடுத்துட்டோம் இந்த 2 சார்ஜும். ஆனால் வாட்டருக்கு எப்சிலோன் என்னது, ரிலேட்டிவ் எப்சிலோன் என்னது, ரிலேட்டிவ் எப்சிலோன் இந்த போட்டு எப்சிலோன் ஆர்னு போட்டிருக்கான். ரிலேட்டிவ் எப்சிலோன் ஈக்குவல் டு எப்சிலோன் ஆஃப் த மீடியம் டிவைடட் பை என்னது, எப்சிலோன் ஆஃப் வேக்கம், எப்சிலோன் 0. ரைட்டா? அப்படின்னு போடணும். இப்போ ரிலேட்டிவ் எப்சிலோன் அவன் கொடுத்துட்டான். என்ன கொடுத்துட்டான், 80ன்னு கொடுத்துட்டான். ரைட்டா? இப்போ நம்ம ஃபஸ்ட் கேஸை பார்ப்போம். ஃபஸ்ட் கேஸில் என்ன போட்டிருக்கான், Q1 ஈக்குவல் டு +2 மைக்ரோ கூலும் அண்ட் Q2 ஈக்குவல் டு +3 மைக்ரோ கூலம். இந்த கேஸில் என்ன சொல்லியிருக்கான்னு பார்ப்போம். இந்த படத்தை பாருங்கள். என்ன இப்போ இந்த ஃபஸ்ட்டு படம் என்னது, அதாவது Q1 ஈக்குவல் டு +2 மைக்ரோ கூலும், Q2 ஈக்குவல் டு +3 மைக்ரோ கூலும். அப்படின்னா ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்குது. ரைட்டா? ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்கா? அப்போ என்ன ரிப்பல்ஸ் பண்ணும், என்ன ரிப்பல்ஸ் பண்ணும். ரைட்டா? நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு படத்தில் என்ன போட்டிருக்கான், Q1 அண்டு Q2 2 இருக்கா, 2 இருக்குன்னா இது ரிப்பல்ஸ் பண்ணுதா? இங்கே பாருங்கள், இது டைரெக்ஷன் இந்த சைடு போகுதா, ஃபோர்ஸோட டைரெக்ஷன் இந்த சைடு போகுது. இது Q2ஓட டைரெக்ஷன் இந்த சைடு போகுது. ரிப்பல்ஸ் பண்ணுதா? இந்த ரிப்பல்ஸ் அதாவது ரெண்டுமே எதிர்மாறாக போகிறது. ரிப்பல்ஸ் ரெண்டுமே பாசிட்டிவ்ன்றால் ரிப்பல்ஸ் பண்ணுது. ரைட்டா? அப்போ ஃபோர்ஸு, இந்த ஃபோர்ஸ் 1-2 என்னது, ஃபோர்ஸ் 1-2, இது ஃபோர்ஸ் F12ன்னு போட்டிருக்கான். F12 என்னது, ரெண்டாவது இதிலிருந்து ஒன்றாவதுக்கு ஃபோர்ஸ் போகுது. ரைட்டா? அதேமாரி இது ஃபோர்ஸ் 2-1 என்னது, 2-1னா ஒன்றாவதுலேருந்து ரெண்டாவதுக்கு போகிறது. ரைட்டா? ஃபோர்ஸ் இதுதான் மீனிங். இல்லை ரைட் சைடில் உள்ள எடுத்துக்கணும். இப்போ ஃபோர்ஸ் 1-2னா ரெண்டாவதுல உள்ள சார்ஜிலேருந்து ஃபோர்ஸ் ஒன்றாவதுக்கு போகுது. அப்போது இது ஃபோர்ஸ் 1-2 என்னது, ஒன்றாவதுலேருந்து சார்ஜ் 1-2க்கு போகுது. சார் கதவை திறந்து வைக்கணுமா சார்? இல்லை 9 மணிக்கு தருவாங்க. ஆள் யாராச்சும் வந்தா சரிங்க சார். நல்லா பார்த்துக்கோங்க. இதில் போகுதா? இப்படி பார்த்துக்கோங்க. செகண்ட் என்ன சொல்கிறான்னு பாருங்கள். செகண்ட் பாருங்கள். செகண்ட் என்ன சொல்லியிருக்கான், அப்போ Q1 ஈக்குவல் டு, Q1 என்னது, Q1 ஈக்குவல் டு +2 மைக்ரோ கூலம். ரைட்டா? ஃபஸ்ட்டு தானே +2 மைக்ரோ கூலம். Q2 ஈக்குவல் டு +3 மைக்ரோ கூலம். அண்ட் ஆர் என்ன கொடுத்துருக்கான், இந்த படத்தில் ஆர் ஈக்குவல் டு 1 மீட்டர். ரெண்டுக்கு நடுவில் டிஸ்டன்ஸு. போத் ஆர் பாசிட்டிவ் சார்ஜஸ். ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜில் இருக்குது. அது ரிப்பல் பண்ணும். அதனால் 6ஆம் மார்க்கு ஆப்போசிட்டில் போட்டிருக்கோம். 6ஆம் மார்க் போடணும். போத் ஆர் பாசிட்டிவ் சார்ஜஸ், ஸோ த ஃபோர்ஸ் வில் பி ரிப்பல்சிவ். ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கனால ஃபோர்ஸ் என்னது, விசையானது ரிப்பல்சிவ், அதாவது எதிர் திசையில் இருக்கும், தள்ளிவிடும். ரைட்டா? அப்போது த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பை த சார்ஜ் Q2 டியூ டு Q1 இஸ் கிவன் பை. அப்படின்னா மீனிங் என்னது, த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், ஃபோர்ஸ் உண்டாக்கப்படுகிறது பை த சார்ஜ் Q1, அதாவது ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பை த சார்ஜ் Q2, அதாவது Q2ஆல் ஃபோர்ஸ் அனுபவிக்கப்படுகிறது. அப்படின்னா Q2க்கு சார்ஜ் வருது அப்படின்னு அர்த்தம். த Q2ஓட சார்ஜினால ஒரு ஃபோர்ஸ் வருதுன்னு அர்த்தம். ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு அப்படின்னா, ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னால் ஃபோர்ஸு வருகிறது. எங்கேருந்து யாருக்கு வருகிறது, பை த சார்ஜ் Q2க்கு வருகிறது. எப்படி, எதுலேருந்து வருது, டியூ டு Q1லேருந்து Q2க்கு சார்ஜ் வருகிறது. அதை மீனிங். இங்கே இல்லைன்னா வேறு மாதிரி எழுதிக்கோங்க நீங்கள். அதை இப்படி கூட எழுதிக்கலாம். ஃபோர்ஸ் பை Q1 டு Q2ன்னு ஒரு போட்டுக்கலாம். ரைட்டா? அதை தான் இப்படி போட்டு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை Q2 அப்படின்றான். ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னால் Q2வால் அனுபவிக்கப்படக்கூடிய ஃபோர்ஸ், விசை. அப்போ Q2வால் அனுபவிக்கப்படக்கூடிய விசை என்னது, யார் ஃபோர்ஸ் கொடுக்குறா, Q1 கொடுக்குது. இதன் காரணமாக ஃபோர்ஸ் வருகிறதுன்றான். டியூ டு Q1 இஸ் கிவன் பை, கொடுக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஃபார்முலா பார்த்துட்டிங்க இல்லையா, ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 2-1 அப்படின்னா, 2-1னா 1லேருந்து 2க்கு ஃபோர்ஸ் போகுதுன்னு அர்த்தம். ஆனால் 6ஆம் மார்க்கு அப்படி போட்டுக்கணும். மேலே ஃபோர்ஸ்க்கு மேலே ஒரே சைடு தான் 6ஆம் மார்க்கு போடணும். 2-1னா 1லேருந்து 2ஆவது நம்பருக்கு ஃபோர்ஸ் போகுதுன்னு அர்த்தம். ரைட்டா? இது என்னது, கேவோட இது ஃபார்முலா என்னது, K/4πε0. ரைட்டா? ε0ன்னு போடணும். நீ வாட்டு விட்டுறக்கூடாது. இது என்னது, என்ன மீடியம், இது வேக்கம் மீடியம். ரைட்டா? இந்த ஃபார்முலாவே இதுதான், வேக்கம் மீடியம் தான். கேனாலே இதுதான் ஃபார்முலா. K ஈக்குவல் டு, கேனா கூலம் கான்ஸ்டன்ட். ரைட்டா? இது 1/4πε0. அதுக்கடுத்து Q1 அண்ட் Q2 டிவைடட் பை R². பார்த்துருக்கோம் இல்லையா? அதுக்கடுத்து R கேப், R ஹேட், கேப்பில் R ஹேட் 1-2. R ஹேட் 1-2 என்னது,
ஒன்றுலேருந்து ரெண்டாவது ஒரே லைன். இது வந்து யூனிட் வெக்டார், இதுக்கு அளவு கிடையாது. ரைட்டா? இது வந்து டேரெக்ஷனை மட்டும் குறிக்கும். எந்த எக்ஸ் ஆக்சிஸா, ஒய் ஆக்சிஸா, இஜெட் ஆக்சிஸா, இதை மட்டும் தான் குறிக்கும். புரிஞ்சுதா? இதை பார்த்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் ஹியர் R12 இஸ் த யூனிட் வெக்டார் சொல்லிட்டானா, யூனிட் வெக்டார்ன்ட்டு. அப்போ ஃப்ரம் Q1 டு Q2, Q1 இருந்து Q2க்கு செல்லுகிறது. ரைட்டா? அப்போது இங்கே பாருங்க, சின்ஸ் ஆகவே Q2 இஸ் லொக்கேட்டட் ஆன் த ரைட் ஆஃப் த Q1. Q2 எங்கே இருக்குது? Q1க்கு வலது புறமாக எக்ஸ் ஆக்சிஸில் தானே இருக்குது. Q2 இஸ் லொக்கேட்டட், Q2 அமைந்திருக்கிறது எங்கே? டு த ரைட் ஆஃப் த Q1 அப்படின்றான். ரைட்டா? சரி, நெக்ஸ்ட்டு இப்போ R hat 12ன்றான். அந்த R hat 12 சீக்கல் டு I டாட் ஹேட்னு போடலாம். ஏன் போடலான்னு சொல்லுங்க பார்ப்போம். ஏன் சொல்கிறான்னு சொன்னால் ஐ டாட்னு சொல்கிறான். ஏன்னு சொல்லுவாங்க. என் படத்துக்கு வாங்க. R hat இந்த இருக்கு இல்லையா, இது 1 இருங்க வர. இது 1, இது ஒரு சார்ஜ், இது ஒரு சார்ஜ். ரைட்டா? ரெண்டுமே எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. 0லேருந்து எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. ரைட்டா? இது என்னது R hat 12. அப்போ 1ஆம் நம்பர்லேருந்து 2ஆம் நம்பருக்கு ஒரே நேர்கோட்டில் போகிறது திசை. ரைட்டா? திசையை தான் குறிக்கும். என்னது? யூனிட் வெக்டார். ஆனால் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். எக்ஸ் ஆக்சிஸ் எதில் குறிப்போம்? ஐயில் குறிப்போம். ஒய் ஆக்சிஸை ஜேயில் குறிப்போம். ஜெட் ஆக்சிஸு கேயில் குறிப்போம். ஞாபகம் இருக்கா? மேத்ஸில் படிச்சிருக்கோம் இல்லையா? எக்ஸ் ஆக்சிஸ் டினோட்டட் பை ஸ்மால் ஐ, ஒய் ஆக்சிஸ் டினோட்டட் பை ஸ்மால் ஜே, கே ஆக்சிஸ் டினோட்டட் பை ஸ்மால் கே. ரைட்டா? ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா? அப்போ இது எக்ஸ் ஆக்சிஸில் தான் இருக்குது ரெண்டுமே. அதனால் அவன் என்ன பண்ணுறான்? ஐன்னு போடுறான். இதே ஒய் ஆக்சிஸ் இங்கே இருந்துச்சுன்னு வச்சுக்கிறோமே, இந்த 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 Q2 இங்கே இருந்ததுன்னா என்ன பண்ணணும்? ஜே போடணும். ஸ்மால் ஜே போட்டு ஹேட் போடணும். புரிஞ்சுதா? சரி வாங்க. அதனால தான் அந்த ஐ போட்டிருக்கான். இந்த பாருங்க, R hat 12 இஸ் த யூனிட் வெக்டார். இது எங்கே இருக்குது? அந்த ஃப்ரம் Q1 டு Q1 சின்ஸ் ஏன்னா Q2 இஸ் லொக்கேட்டட் ஆன் த ரைட் ஆஃப் த Q1. Q1லேருந்து வலதுபுறமாக எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. அதனால தான் ஐ போட்டிருக்கான். அதனால் நம்ம எழுதிக்கலாம். எப்படி எழுதிக்கலாம்? R hat 12 சீக்கல் டு ஸ்மால் ஐ. ஸ்மால் ஐ போடணும், ஹேட்னு போடலாம். இதே இது ஒய் ஆக்சிஸில் இருந்தது Q2ன்னா ஸ்மால் ஜேன்னு போடணும். ஜெட் ஆக்சிஸில் இருந்தால் ஸ்மால் கேன்னு போடணும். ரைட்டா? அண்டு 1/4πε0 சீக்கிரம் ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். அதோட வேல்யூ என்னன்ட்டு 9 × 10⁹. ஸோ தட் ஆகவே அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ரைட்டா? என்னது? ஃபோர்ஸ் 2 1 அப்படின்னா 1லேருந்து 2ஆவதுக்கு வரக்கூடிய ஃபோர்ஸ் என்னது? 9 × அது போட்டுக்கோங்க. என்னது? இது கேக்கு வேல்யூ போட்டான். அடுத்து என்ன போட்டிருக்கான் பாருங்கள், 2 தானே, 2 மைக்ரோ என்ன போட்டிருக்கான்? Q1 2 மைக்ரோ கூலும்னு போட்டிருக்கான். அப்போ மைக்ரோன்னு என்னது? 10⁻⁻⁶. அப்போ 2 × 10⁻⁻⁶. அடுத்து Q2 3 மைக்ரோ கூலும், 3 × 10⁻⁻⁶ பை என்னது? 2க்கு நடுவில் டிஸ்டன்ஸ் என்னது? 1 மீட்டர். அப்போ R². அப்போ 1 × 2. அதுக்கடுத்து இங்கே வாங்க. என்னது? R21 ஹேட். அது எப்படி நம்ம எழுதலாம்? எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது ரெண்டுமே. அப்போ அதனால் என்ன பண்ணுறான்? ஸ்மால் ஐ ஹேட்னு போட்டான். ரைட்டா? இப்போ நீங்கள் இதை பெருக்கி போட்டிங்கன்னா என்ன வரும்? 54 × 10⁻³ ஸ்மால் ஐ ஹேட் நியூட்டன்னு வரும். நியூட்டன் போட வரக்கூடாது, விசை, ஃபோர்ஸ். ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் லா தேர்ட் லா பிரகாரம் என்ன வருது? இப்போ தேர்ட் லா பிரகாரம் இப்போ நான் இங்கேருந்து ஒரு பந்தை செவத்தில் எறிகிறேன். எரியும் போது நான் அங்கேருந்து விசையை கொடுக்குறேன். எரியும் போது ஒரு டைரெக்ஷனில் போகும். ஆனால் அங்கேருந்து செவர் தானே திருப்பி என்ன எரியணும்? செவர் எரிஞ்சதுனால தானே என்கிட்ட வருது அந்த பந்து ரிப்பல்ஸ் ஆகி. அப்போ டைரெக்ஷனும் மாறுது, ஃபோர்ஸும் மாறுது. ரைட்டா? ஃபோர்ஸும் மாறுது. நான் இங்கே என் கையிலேருந்து ஃபோர்ஸ் போகுது, அங்கேருந்து செவத்துலேருந்து திருப்பி ஃபோர்ஸ் வருது. ஃபோர்ஸும் மாறுது, திசையும் மாறுது. ரைட்டா? அதை என்ன சொல்கிறான்? இங்கே பாருங்க, இங்கேருந்து என்னது? ஃபோர்ஸ் 1 2 அப்படின்றான். அப்போ 2லேருந்து 1க்கு போகும்போது திரும்பி நியூட்டன் தேர்ட் லா பிரகாரம் ரெண்டையுமே மாற்றணும். சைனையும் மாற்றணும், டைரெக்ஷனையும் மாற்றணும். அப்போ டைரெக்ஷன் என்னது? மைனஸ் போட்டோன்னா அடுத்து என்னது? இங்கே 1 2 போட்டிருக்கேன். அப்போ 2 1 போடணும். இதுதான் நியூட்டன்ஸ் தேர்ட் லா. தேர்ஃபார் ஆகவே இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ஃபோர்ஸ் 1 2 என்ன கிடச்சிருக்கு நம்மளுக்கு? ஃபோர்ஸ் 1 2 என்ன கிடைக்குது? ஃபோர்ஸ் 2 1 நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? 54ன்னு கிடச்சிருக்கு. ரைட்டா? ஃபோர்ஸ் 2 1 என்னது? வெறும் 54 நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ரைட்டா? ஆனால் அப்போ அதை ஃபோர்ஸ் 1 2 என்னது? -54ன்னு போடணும்ல. ஃபோர்ஸ் 2 1 தான் நம்ம பார்த்தோம். இங்கே பாருங்கள்,
ஃபோர்ஸ் 2 1 இது என்னது 54 நியூட்டன் வந்திருக்கா. 54 நியூட்டன் டு பவர் -3 I இன்னும் வந்திருக்கு ரைட்டா. இது 2 1. அதே இது நியூட்டன் தேர்ட் லா பிரகாரம் ஃபோர்ஸ் 1 2 இஸ் ஈக்குவல் டு -54. டைரக்ஷனும் மாறணும், இதுவும் மாறணும் ரைட்டா. அதை என்ன போட்டிருக்கான், ஃபோர்ஸ் 1 2 ஈக்குவல் டு -54 10 டு பவர் -3 I நியூட்டன். இது பார்த்துக்கோங்க. அப்போ த டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் 2 1 அண்ட் ஃபோர்ஸ் 1 2 ஆர் ஷோன் இன் த எபோவ் ஃபிகர். அதில் காமிச்சிருக்கு, கேஸ் ஏல காமிச்சிருக்குன்றான். அப்போ ரெண்டாவது கேஸ்க்கு வாங்க. ரெண்டாவது கேஸ் என்னது, Q1 வந்து +2 மைக்ரோ கூலும், Q2 என்னது -3 மைக்ரோ கூலும் ரைட்டா. இங்கே மைனஸ் வந்திருக்கு, ஆனால் அட்ராக்ஷன் பண்ணும். அட்ராக்ஷன் எப்படி பண்ணுதுன்னு பார்ப்போமா. இங்கே படத்துக்கு வாங்க. ரெண்டாவது படம் இந்த பாருங்க, இதுதான் ரெண்டாவது படம். இங்கே Q1 இருக்கா, Q1 அட்ராக்ஷன் பண்ணுறதுனால டைரக்ஷன் இப்படி போட்டான் ரைட்டா. ரெண்டுமே அட்ராக்ஷன் டைரக்ஷன். இது Q2, இது நெகட்டிவ், இது என்னது நெகட்டிவ் சார்ஜ், அதாவது Q2, இது Q1 பாசிட்டிவ் சார்ஜ் ரைட்டா. அதனால் ரெண்டுமே அட்ராக்ஷன் டைரக்ஷனில் வருது ரைட்டா. பார்த்துக்கோங்க, அந்த இதை மறந்துடக்கூடாது. அப்போ இதில் என்ன பண்ணிருக்கான் பாருங்கள். அப்போது தே ஆர் அன்லைக் சார்ஜஸ், ரெண்டுமே ஒரே மாதிரி சார்ஜ் கிடையாது. அங்கே பாசிட்டிவ், இங்கே அன்லைக், ஒரே மாதிரி சார்ஜ் இல்லை, ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ் ரைட்டா. தே ஆர் அன்லைக் சார்ஜஸ். ஸோ த ஃபோர்ஸ் வில் பி அட்ராக்டிவ். அதனால் ஃபோர்ஸ் வந்து ரெண்டுக்கு நடுவில் ஃபோர்ஸ் வந்து என்னது ஈர்க்கும் ரைட்டா. அப்போ நெக்ஸ்ட்டு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை த சார்ஜ் Q1, ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை Q2. அப்போ Q2வால் அனுபவிக்கப்படும் ஃபோர்ஸ் ஆனது எங்கேருந்து வருகிறது, டியூ டு Q1 இஸ் கிவன் பை, Q1லேருந்து வரக்கூடிய ஃபோர்ஸ் அனுபவிக்கிறது, அது வருகிறது. எங்கே வருகிறது, ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை Q2னா Q2க்கு வர வேண்டிய ஃபோர்ஸு எங்கேருந்து வருகிறது, டியூ டு அதன் காரணமாக வருது, Q1 வருது அப்படின்றான். இஸ் கிவன் பை கொடுக்கப்பட்டுள்ளது. அப்போ என்னது இங்கே வருங்க, ஃபோர்ஸ் 2 1 அப்படின்னு போட்டிருக்கான். 2 1னா 1லேருந்து 2ஆம் நம்பருக்கு ஃபோர்ஸ் போகுதுன்னு அர்த்தம். அதே இதுதான் கேக்கு கொடுத்துட்டால 9, அதே ஃபார்முலா 9 10 to the power 9. இது 2 10 to the power 2 தானே ஃபஸ்ட்டு, இது Q1 10 to the power -6. இது இன்ட்டு மைனஸ் போடணும், ஏன்னா இது நெகட்டிவ் சார்ஜ் தானே. -3 மைக்ரோ கூலும். அப்போ -3 × 10 to the power -, இது 1 மீட்டர், ரெண்டுக்கு நடுவில் டிஸ்டன்ஸ் தான் 6. ஆனால் ஆக்சிஸ் ஒன்று சேமு தான், அதனால் R12 நம்ம எப்படி எழுதலாம், ஸ்மால் I ஹேட்னு எழுதலாம் ரைட்டா. அப்போ இது என்ன வந்துருச்சுன்னு பாருங்கள், -54 × 10 to the power -3 நியூட்டன் ஸ்மால் I ஹேட் ரைட்டா. இது எக்ஸ் ஆக்சிஸ்னு அர்த்தம். த சார்ஜ் Q1 வில் பி எக்ஸ்பீரியன்ஸ். அந்த சார்ஜ் Q1 வந்து என்னவாக இருக்கிறது, எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் டுவர்ட்ஸ் Q1 அப்படின்றான். Q2வில் வந்து ஒரு சார்ஜ் வந்து வருகிறது என்றால் எங்கேருந்து வருது, Q1லேருந்து வருகிறது. அதான் பார்த்தா சார்ஜ் Q2 சார்ஜில் Q2வில் உள்ள சார்ஜ் வந்து என்ன செய்கிறது, வில் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஃபோர்ஸ், ஒரு ஃபோர்ஸை வந்து உண்டாக்கப்படுகிறது. அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வருகிறது எங்கேருந்து, டுவர்ட்ஸ் Q1லேருந்து வருகிறது, அதை நோக்கி வருகிறது ரைட்டா. அப்போ விச் இஸ் இந்த நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன், விச் இஸ் இந்த நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன். ஏன் சொல்கிறான் இங்கே பாருங்கள், பார்த்து பறிச்சுக்கணும். இது Q2வில் உள்ள Q2 தான் Q2. இது எக்ஸ் ஆக்சிஸ் இப்படி தானே போகுது. அப்போது இங்கே Q2லேருந்து லெஃப்ட் சைடில் தானே வருது சார்ஜ், இது ஃபோர்ஸ் லெஃப்ட் சைடில் வருது ரைட்டா. அப்போ நெகட்டிவில் தானே வருது. இப்படி போச்சுன்னா வலது சைடில் போச்சுன்னா பாசிட்டிவில் போகுது. இது 5ன்னு வச்சுக்கிறோமே, இந்த இடத்துல புள்ளி 5ஆம் நம்பர்லேருந்து 4ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் இப்படி தானே வருது. அப்போ நெகட்டிவ் டைரக்ஷனில் வருது ரைட்டா. அதான் சொல்கிறேன், நெகட்டிவ் டைரக்ஷன் ரைட்டா. ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை Q1ஆல் ஃபோர்ஸ் அனுபவிக்கப்படுகிறது, டியூ டு ஃபோர்ஸ் 2ஆல் அனுபவிக்கப்படுகிறது இந்த நெகட்டிவ் டைரக்ஷனில் பார்த்துக்கோங்க. இது என்ன வந்துச்சு, மைனஸ் வந்துருச்சு. -54 × 10 to the power -3 Ni யூஸிங் இது மாதிரி போட்டான். நெக்ஸ்ட் த சார்ஜ் Q2 வில் பி எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் தான் அது ரைட்டா. Q2 வந்து டுவர்ட்ஸ் Q1 நோக்கி Q2 அட்ராக்ட் பண்ணுகிறது, விச் இஸ் இந்த நெகட்டிவ் டைரக்ஷன். அந்த Q2 வந்து எப்படி இருக்குது, நெகட்டிவ் டைரக்ஷனில் இருக்கிறது. அப்போ அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் தேர்ட் லா பிரகாரம் என்னது, இதே தான் ஃபோர்ஸ் F12 =
ஃபோர்ஸ் 2 1 அதை அப்படியே எழுதிக்க வேண்டிய. அங்கே என்னது ஃபோர்ஸ் நம்ம 2 1 தானே பார்த்தோம், ஃபோர்ஸ் 2 1. அப்போ இங்கே ஃபோர்ஸ் 1 2 1 2 6 அங்கே மைனஸ் வந்திருக்கு, மைனஸ் 54 வந்திருக்கு, மாற்றி போட்டுக்கணும். இங்கே என்ன நம்ம எடுத்துருக்கோம் பாருங்கள், ஃபோர்ஸ் 2 1 அப்படின்னா இது என்ன ஃபோர்ஸ் 2 1 சீக்கல் டு ஃபோர்ஸ் 1 2ன்னு போடணும். இதை ஃபோர்ஸ் 1 2 சீக்கல் டு இது மைனஸ் 54க்கு பதிலாக ப்ளஸ் 54 போடணும். ப்ளஸ் ஃபோர்ஸ் 1 2 சீக்கல் டு மைனஸ் அதை ஃபோர்ஸ் 1 2 சீக்கல் டு மைனஸ் ஃபோர்ஸ் 2 1 போட்டிருக்கான். அப்போ மைனஸ் 2 1 என்னது, மைனஸ் 2 அது மைனஸ் 2 1 என்ன வந்துருக்குது 54. இது ஒரு மைனஸ், அந்த ஃபோர்ஸ் 2 1க்கு ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் 54, மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆச்சு. 54 × 10⁻³ மைனஸ் 3i ரைட்டா. அப்போ த டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் 1 2 அண்டு 2 அது ஃபோர்ஸ் 2 1 அண்டு 2 1 2 ஆர் ஷோன் இன் ஃபிகர், அந்த ஃபிகரில் காமிக்கப்பட்டிருக்கிறது ரைட்டா. இஃப் தீஸ் சார்ஜஸ் ஆர் கெப்ட் இன்சைட், இந்த சார்ஜஸ் வந்து இது வந்து இப்போ பார்த்தது வேக்கமில் பார்த்தோம் எப்சிலோன் 0. இப்போது இந்த 2 சார்ஜையும் தண்ணிக்குள்ளே வச்சோம்னா என்ன ஆகுன்னு பார்ப்போம் ரைட்டா. இஃப் தீஸ் சார்ஜஸ், இந்த சார்ஜஸ்ஸு ஆர் கெப்ட் இன்சைடு, அப்போ கெப்ட் இன்சைடு உள்ளே வைக்கப்பட்டுள்ளது. எதுக்குள்ளே கெப்ட் இன்சைடு த வாட்டர், தண்ணிக்குள்ளே வைத்தால் தென் த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை Q2 டியூ டு Q1, தென் ஃபோர்ஸ் வந்து வருகிறது யாருக்கு, Q2க்கு வருகிறது. எங்கேருந்து, டியூ டு Q1க்கு வருகிறது. எப்படி வருகிறது, த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை Q1 ஆல் ஃபோர்ஸ் பெறப்படுகிறது, எக்ஸ்பீரியன்ஸை பெறப்படுகிறது ரைட்டா. எங்கேருந்து, டியூ டு Q1லேருந்து பெறப்படுகிறது Q2க்கு ரைட்டா. த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை Q2க்கு வருகிறது, டியூ டு Q1லேருந்து வருகிறதுன்றான் ரைட்டா. Q1லேருந்து ஃபோர்ஸ் வருகிறது ரைட். இது எப்படி போட்டிருக்கான் பாருங்கள், அதான் இங்கே பாருங்கள். ஃபோர்ஸ் 2 1 என்னது, ஃபோர்ஸ் எங்கேருந்து வருது, அதாவது ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை 2 டியூ டு 1 ஃபோர்ஸ் சார்ஜ் 1 அப்படின்ட்டான். இந்த 2 1 1லேருந்து ஃபோர்ஸ் 2க்கு வருது. ஃபார்முலானது அதே சேம் ஃபார்முலா. ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்கான், வாட்டர் மீடியான்னு கொடுத்துருக்கான், வாட்டர் மீடியாவில் கொடுத்துருக்கான் ரைட்டா. வாட்டர் மீடியாவில் கொடுக்கும்போது இப்போ என்ன பண்ணால் நம்ம எப்சிலோன் தான் போட்டிருக்கோம். இங்கே எப்சிலோன் 0 போடக்கூடாது. ஏன்னு சொன்னால் மீடியம்னு கொடுத்துட்டான், அப்போ எப்சிலோன் போடணும். நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரிலேட்டிவ் எப்சிலான் சீக்வல் டு எப்சிலான் பை எப்சிலான் 0 படிச்சிருக்குமா. ரிலேட்டிவ் எப்சிலான், அதாவது மாதிரி போட்டு ஆருக்கு போட்டிருக்கான ரிலேட்டிவ், அது ரிலேட்டிவ் எப்சிலான் சீக்வல் டு எப்சிலான் பை எப்சிலான் 0. அப்போ இவன் மீடியம் கொடுத்ததுனால நம்ம அங்கே என்ன பண்ணால் எப்சிலான் 0ன்னு போட்டோம் வேக்கம். இங்கே 1/4 எப்சிலான் தான் போடணும். இப்போ எப்சிலோனோட மதிப்பு எப்படி வரும் அப்படின்னா, எப்சிலோன் ஆர் சீக்வல் டு எப்சிலோன் பை எப்சிலோன் 0 போட்டோமா. அப்போ எப்சிலோன் மேலே இருக்குது, நான் ஃபோட்டோ காமிச்சிடுறேன். இப்போ எப்சிலோன் ஆர் சீக்வல் டு எப்சிலோன் பை எப்சிலோன் 0 ரைட்டா. இது வேக்கம்னா தான் எப்சிலோன் 0. இப்போ அவன் என்ன கொடுத்துருக்கு, என்ன கேட்டிருக்கான், மீடியம் கொடுத்துட்டான். அதனால் நம்ம எப்சிலோன் தான் போடணும். அப்போ எப்சிலோன் வச்சுக்கிட்டேன்னா இது இந்த லெஃப்ட் சைடில் போயிடும். அப்போ எப்சிலோன் இங்கிட்டு வந்துருச்சா. அப்போ எப்சிலோன் ஆர் எப்சிலோன் 0. இந்த எப்சிலோனுக்கு பதிலாக நம்ம என்ன புட்டப் பண்ணணும், எப்சிலோன் ஆர். இல்லை இது லெஃப்டாக போயிடுதா, போயிடுச்சுன்னா வந்துடும் பாருங்கள். இப்போ என்ன பண்ணியிருக்கான், 1/4 எப்சிலோன் மீடியம் கொடுத்ததுனால எப்சிலோன் போடணும். மீடியம் கொடுக்கலன்னா வேக்கம்னா எப்சிலோன் 0 அங்கே, அதான் அந்த மதிப்பு. அப்போ Q1 Q2 பை R² அதே மாதிரி, அதான் R கேப் 1 2. இப்போ எப்சிலோன் சீக்வல் டு நான் எடுத்துருக்கேன் இல்லையா, எப்சிலோன் சீக்வல் டு எப்சிலோன் ஆர் எப்சிலோன் 0. இப்போ நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, அதுதான் போட்டிருக்கான். இப்போ நம்ம இந்த எப்சிலோன் இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணணும். என்ன போட்டிருக்கான், அந்த எப்சிலோன் ஃபோர்ஸ் வாட்டர்னு போட்டிருக்கான் பாருங்கள். மேலே என்னது டபிள்யூன்னு போட்டால் என்னது, இந்த ஃபோர்ஸ் எதில் இருக்குது, வாட்டரில் இருக்குன்னு அதே மாதிரி எழுதி. டபிள்யூன்னு என்னது, வாட்டர், ஒரு மீடியத்தில் நடக்குது. அப்போ 2 1 2 1லேருந்து 2க்கு வருதுன்னு அர்த்தம். அப்போ இது எப்படி 1/4 இந்த எப்சிலோனுக்கு பதிலாக எப்சிலோன் ஆர் எப்சிலோன் 0ன்னு போடணும் ரைட்டா. அப்போ Q1 Q2 இதெல்லாம் போட்டாச்சு. அதுக்கடுத்து என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு எப்சிலோன் ஆரை மட்டும் கீழே வச்சுக்கிட்டான். மீதி எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிவிட்டு எப்சிலோன் 2 1 போட்டான். எப்படி போட்டான் நல்லா பாருங்கள். ஏற்கனவே நம்ம போன ஃபார்முலாவில் படிச்சிருக்கோம். எப்சிலோன் 2 1 சீக்வல் டு 1/4 எப்சிலோன் 0. எப்சிலோன் 0 தானே மேலே ஃபார்முலா பாருங்கள். Q1 Q2 பை R² R 1 2. அதுக்கு என்ன வெளியே வந்திருக்கு, 54ன்னு படிச்சிருக்கோம் இல்லையா. எங்கே வாங்க, இந்த பாருங்கள் 1/4 எப்சிலோன் 0 Q1 Q2 R², அதாவது ஆர் கேட் 1 2. அப்போ இங்கே கீழே அதில் என்ன இருந்தது, இப்போ நம்ம பார்த்ததில் எப்சிலோன் ஆர் எப்சிலோன் 0 இருந்தது. அப்போ எப்சிலோன் ஆரை மட்டும் தனியாக எடுத்துட்டீங்கன்னா மீதி எல்லாம் இங்கே இருக்கா பாருங்கள்.
எப்சிலோன் ஆரை மட்டும் தனியாக எடுத்துக்கோ பேஸில், மீதி எப்சிலோன் 0 விட்டுரு. பாருங்கள் 4 பை எப்சிலோன் 0 Q1 Q2 ஆர் ஸ்கொயர் அண்ட் ஆர் ஹேட் 1 2 இருக்குது. அப்போ இதுக்கு பதில் என்ன போடலாம், ஃபோர்ஸ் 2 1 போட்டுக்கலாம் இல்லையா, அதை தான் ஃபோர்ஸ் 2 1 பை எப்சிலோன் ஆர்னு போட்டோம். இந்த போட்டோன்னா ஃபோர்ஸ் 2 1 பை எப்சிலோன் ஆர். அப்போ ஃபோர்ஸ் 2 1ஓட மதிப்பு அங்கே நம்ம கண்டுபிடிச்சி எவ்வளோ கண்டுபிடிச்சோம் அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணும். அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணது 54 × 10⁻³ நியூட்டன் ஐ, ரைட்டா. அதுக்கு பதில் கீழே எப்சிலோன் ஆர் அப்படின்றான். எப்சிலோனா ரிலேட்டிவ் எப்சிலோன் அப்படின்னா ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டின்னு அர்த்தம். ஆஃப் வாட்டர் எவ்வளோ 80, அது ஃபிக்ஸ்டு. தண்ணிக்குள்ளே வந்து 80 ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி 80, அது 80 போட்டுட்டான். அப்போ நீ இதை வகுத்து பார்த்தீங்கன்னா உனக்கு இந்த இது கிடைக்கும், ரைட்டா. இவ்வளோ தான். சரி, ஓகே, பாய். ஐயோ போச்சுப்பா. அழகாக போட்டேன். என்ன இது, ஓகே, ஃபோன் வேலை செய்ய மாட்டேங்குது.